தமிழ்நாட்டுல தான் காங்கிரஸ் இவ்வளவு வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியா பூரா அப்படித்தான். அவ்வளவுதான். இந்தியா பூரா அப்படித்தான். பிஜேபி அப்ப அவங்க நினைச்சதை சாதிச்சிட்டாங்க. அவங்க ஈங்கிக் கொண்டே இருப்பார்கள். 100 ஆண்டு காலம் முன்னுக்கு என்ன வரணும் என்பதை பின்னுக்கு யோசிப்பவர்கள். 1925 தான் RSS ஆரம்பிக்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது, நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது, முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கப்பட்டது. அத்தனை இந்தியாவில் கூடிய மிகப்பெரிய இயக்கங்கள் பூரா ஆரம்பிக்கப்பட்ட காலம் 1925. 1916 ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் கட்சி புரட்சி நடந்து அது அதிகாரத்துக்கு கொண்டாங்க. வந்த பிறகுதான் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி புரட்சிக்காக தயாராகிறான். இன்னைக்கு என்ன ஆச்சு? 2025 காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை அமைப்போம். அமித்ஷா 1925 போட்ட சபதம் 2025 நடந்துருச்சு. என்ன இப்ப என்ன ஆகி போச்சு? காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாயிருச்சே இல்லையா? இது எப்ப திட்டம் போட்டாங்க? 100 ஆண்டுகளுக்கு முன்பு. இதே நிலைமை தான் இப்ப காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ் நேரடியா செல்வ பெருந்தகை டு அறிவாலயம் காங்கிரஸ் ஆப்புச்சு. இப்போ அதாவது காங்கிரஸ் தலைமை ராகுல் காந்தி, சோனியா காந்தி, கார்கே இல்ல அவருக்கு, ஐயா ஸ்டாலின் தான் அவருக்கு தலைவரா? நீங்க அததான் இவங்க சொல்றாங்க. ஜோதிமணி இப்போ ஜோதிமணிக்கு காங்கிரஸ் கட்சி மேல வெறுப்பு அல்ல. அதாவது ஜோதிமணி டெல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய ஆபீஸ் பேரராக இருந்து ராகுலுக்கு அறிமுகம், சோனியாவுக்கு அறிமுகம், பிரியங்காவுக்கு அறிமுகம். இப்ப கல்யாணம் ஆகும் போதில்ல பிரியங்கா மகனுக்கு அறிமுகம் ஜோதிமணி. இப்ப அந்த அம்மா காங்கிரஸை யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு யாரை வச்சு சொல்றாங்க? செல்வ பெருந்தகை வச்சுதான் சொல்றாங்க.